ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கொஷின். நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, மற்ற கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறவங்க எல்லாருமே ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டிய கொஷின். கண்டிப்பாக இதை பற்றி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இதை படித்து வச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்ட மொத்த முதலமைச்சருமே இதில் இருக்காங்க. நீங்கள் தெளிவாக பார்த்துங்க, ப்ளஸ் இயரோடு சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இடத்துல யூஸ் ஆகும். குறிப்பாக இந்த காமராஜர் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக கேள்வி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பாருங்கள், முதல்ல இருந்து கடைசியில் 23வது இடத்துல திரு ஜோசப் விஜய் இருக்காரு. இது ஃபுல்லாகவே கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் இயர் பார்த்துங்க, நான் நேம் மட்டும் கண்டிப்பாக சொல்கிறேன். ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, ராஜ ராஜகோபாலாச்சாரி, காமராஜர், பக்கவாச்சலம், சி.என். அண்ணாதுரை, கருணாநிதி, எம்.ஜி. ராமச்சந்திரன், ஜானகி ராமச்சந்திரன், கருணாநிதி, ஜெயலலிதா, கருணாநிதி, ஜெயலலிதா, பன்னீர்செல்வம், ஜெயலலிதா, கருணாநிதி, ஜெயலலிதா, பன்னீர்செல்வம், ஜெயலலிதா, பன்னீர்செல்வம், எடப்பாடி கே. பழனிசாமி, எம்.கே. ஸ்டாலின், திரு சி. ஜோசப் விஜய். அதாவது இப்போ 2026 ஆண்டுட்டு இருக்கிறவர் விஜய் அவர்கள். இது மாதிரி ஒரு சாதாரண விஷயம், சின்ன சின்ன கொஸ்டின்ல கண்டிப்பாக நம்மளுக்கு மார்க்கு வரும். நம்ம கேர்லெஸ்ஸாக நினச்சி விட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இது ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இயர் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த இயரோடு சேர்த்து 1க்கு 2 முறை படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதை பற்றி வேணும், எதை நீங்கள் படிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் டிஎன்பிஎஸ்சிக்கு தான் படிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் ஒரு நேரத்தில் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஒரு எக்ஸாம் இல்லைனா ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. போதும். சரி, இதை நீங்கள் இன்னொரு முறை படித்து பாருங்கள். இது போல் கொஷின் அண்ட் ஆன்சருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் பெரிய பெரிய வீடியோலாம் போடுவாங்க. நம்ம சாதாரண விஷயத்த, ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கு சேர்க்கணும், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி கண்டென்ட் மட்டும்தான் நம்ம சேனல். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பாய்.